எஸ். ஸ்னேகா கொஞ்சம் என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார், வரேன். May I come in, sir? Yes, come in. என்ன சார், என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். என்ன சார், கதவை போட்டுறீங்க? ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஸ்னேகா. உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம ஆஃபீஸில் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு தோணுச்சு. பேசலாமா? புரியல சார். புரியாது, புரிய வேண்டாம். ஆனா இப்ப புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பல தடவை சொல்ல முயற்சி பண்ண ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்லணும், சொல்லியே ஆகணும். அது உங்க முகத்தை பார்த்து என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா சொல்லணும் ஸ்னேகா. இத நான் பல தடவை உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். ஒரு முறை சொல்ல கூட வந்தேன், முடியல. பிசினஸ் விஷயமா இருந்தா ஈஸியா, ரொம்ப ஈஸியா சொல்லியிருப்பேன். ஆனா இது என்னமோ தெரியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே நேரம் என் மனசு என்னையே உதைக்குது. இன்னொரு பக்கம் இதை எப்படியாவது சொல்லிடுறா, சொல்லாம விட்டுறாதா அப்படின்னு ஒரு ஒரு அசரீரி உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. சார், எனக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. என்ன விஷயம் பேசணுமோ கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். சிக்கல், பிரச்சனை இல்லனா இந்த கணேஷ் எப்பவோ சொல்லியிருப்பான். நான் என் குடும்பம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்க அப்பாவை பத்தி, எங்க அப்பாவோட பிசினஸ் தோல்வியை பத்தி, அவரோட மரணத்தை பத்தி, நான் போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டதை பத்தி, இப்படி இப்படி நிறைய நிறைய விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நான் உன்கிட்ட சொன்னதே இல்லை. அது என்னோட வாழ்க்கையை பத்தி. சார், நான் உங்க ஆபீஸ் ஸ்டாஃப். வர்றேனா, வேலை செய்யறேனா, சம்பளம் வாங்குறேனா, இவ்வளவுதான். இவ்வளவுதான் என் எதிர்பார்ப்பு, இவ்வளவுதான் என் லிமிட். அதுக்கு மேல உங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு சார்? இல்ல இல்ல, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா ஆனா என்னவோ
இப்ப நீ தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்னேகா, என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, டேய் மடையா, வாழ்க்கைங்கிறது நீ மட்டும் இல்லடா, அதோட முடிஞ்சிடவும் கூடாது. எத்தனை நாளைக்கு தான் நீ தனிமரமாவே வாழ்வ? உனக்குன்னு ஒரு அழகான குடும்பம் வேண்டாமா? உனக்குன்னு ஒரு அழகான மனைவி வேண்டாமா? அவளை போய் தேடுறா அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியல ஸ்னேகா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மனைவி, குடும்பம் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமான்னு எனக்கு தெரியல ஸ்னேகா, எனக்கு தெரியல. அப்படி அது முக்கியம்னா அதுக்கு நீங்க எனக்கு தேவை, என் மனைவியா. நான் எங்க போய் தேடுவேன்? என் கண்ணு முன்னாடியே தேவதை மாதிரி நீங்க இருக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபீஸை ஃபுல்லா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கும்போது நான் எதுக்காக வெளியே போய் தேடணும்? வருவீங்களா ஸ்னேகா, என் மனைவியா? நீரோட்டத்துல கரைஞ்சு போறவ இல்ல சார் இந்த ஸ்னேகா. போராடி வாழணும்னு ஆசைப்படுறவ. இந்த காதல், கல்யாணம் இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அத பத்தின எந்த யோசனையும் எனக்கு கிடையாது. வாழ்க்கையில நிதானமா வாழணும்னு ஆசைப்படுறவ சார். உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு என்னைக்கு என் தோள் மேல கை வச்சீங்களோ அன்னைக்கே எனக்கு தெரியும். ஸ்பரிசம் சொல்லிடும் சார். ஒரு மனுஷனோட எண்ணத்தை, அவனோட நினைப்ப உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை வந்தது உங்க தப்பில்ல. அதுக்கு காரணமா நான் இருந்துட்டேங்கிறது என்னோட தப்பு. மன்னிச்சிடுங்க சார். ஒரு நிமிஷம். Excuse me, sir.
I, Snega, working as a general manager in your company, want to clarify something due to the recent development. I have decided to quit your company. I would like to remind you that I have no agreement with your company, and regarding that period, I should stay with you. So, I hope you treat this letter as my resignation letter and relieve me out of all the positions as I was holding your company immediately. If you need any further clarifications regarding your account and other company relationship, you can contact me in email and through your auditors. I hope you will do the needful. Ex-General Manager, Snega. Snega, உங்க இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்காக இதை நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்னேகா, நான் உங்களை ரொம்ப 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 புத்திசாலின்னு நினைச்சேன். கடிதம் எழுதுறதுல இருக்கிற புத்திசாலித்தனம் உங்க நடவடிக்கையில் இல்லையே. நான் என் காதல சொன்னேன். உங்களை மனைவியாக்கி பார்க்கணுங்கிற என்னோட ஆசையில சொன்னேன். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க மனநிலையை பொறுத்தது, உங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்தது. உங்க முடிவை சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதை விட்டுட்டு ராஜினாமா, கம்பெனியை விட்டு போறேன் அப்படின்லாம் முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு ஸ்னேகா. சார், நீங்க என்னதான் சொன்னாலும் என் மைண்ட்ல ஏறாது. தப்பு பண்றவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா தப்பே பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கிறவங்க முட்டாள். நான் புத்திசாலியா வாழறத விட முட்டாள் ஆகாம வாழறது முக்கியம்னு நினைக்கிறவ. ஸ்னேகா, நீங்க முதல் முறையா ராஜினாமா லெட்டர் கொடுத்தீங்க. அதை நான் ஏத்துக்கல. உங்களை ஜெனரல் மேனேஜர் ஆக்குனேன். இப்ப 2வது தடவையா ராஜினாமா கொடுத்திருக்கீங்க. ஸ்னேகா, நீங்க அதிர்ஷ்டசாலி, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த சேர் இருக்கே, இது கணேஷோட சேர் இல்ல, என் பரம்பரை சொத்து. இனி இந்த சேர் உங்களுக்கு தான். அதுக்கு நீங்க எனக்கு மனைவி ஆனாதான்னு இல்ல, இது என் மனசுக்குள்ள இருக்கிற காதலிக்காக. ஓகே, இந்த ஃபைல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன். யா மிஸ்டர் கணேஷ். ஓ, நீங்களா? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப வெளியே தள்ளி கதவெல்லாம் சாத்துனீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. வர வேண்டிய தேவை இருந்துச்சு, வந்திருக்கேன். புரியலையே.
என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப விளையாடுற. முதல் தடவை நீ வீட்டுக்கு வந்தப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை வீட்டுக்குள்ள விட்ட. ரெண்டாவது தடவை நீ வீட்டுக்கு வந்தப்போ கதவை அடைச்சி வெளியில அனுப்பிச்சேன். அப்பவாது நீ புரிஞ்சிட்டு இருக்க வேண்டாம்? நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம். உன் மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு பொறி தீப்பந்தமா எரியற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை. அதெல்லாம் வெறும் காற்றடைத்த பை. உனக்கு யாரோடும் போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கலாம். அதுக்காக நீ என் பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கிற. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவ இந்த தேவராஜுடைய பொண்ணு. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்காக அவ பயன்பட்டு இருக்கிறா. ஆனா நீ என் பொண்ண பகடக்காயா யூஸ் பண்ற. யூஸ் பண்ணிருக்க, யூஸ் பண்ணிட்ட. மிஸ்டர் தேவராஜ், நான் கோடீஸ்வரன். நான் எப்போ யார எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தெரியும்டா, உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உன் கம்பெனியில வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப பணத்துக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணியே, அதுதான் தப்பு. மகடா, அவ என் மக. என் தோள் மேலையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு. அவளுடைய வாழ்க்கையை எப்படி முடிவு பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். அப்படித்தான் நான் அவளை வளர்த்துருக்கேன். அப்படி அவளால முடியலன்னா என்கிட்ட வந்து நிப்பா. அப்போ நான் பார்த்துப்பேன். ஆனா நீ ராஜினாமா கடிதம் கொடுத்தா அதை ஏத்துக்க. கிழிச்சி போட்டுட்டு நாளைக்கு அவளை களங்கப்படுத்தணும்னு நினைக்காத. தேவராஜ், அது என் நோக்கமும் இல்ல, அது எனக்கு அவசியமும் இல்ல. அப்புறம் எதுக்கு காதல் கல்யாணம்னு என் பொண்ணு மனசை சலனப்படுத்துற? வேண்டாம், இதோட இதை விட்டுடு. இந்த தேவராஜ் நல்லவன். நல்லவங்களுக்கு நான் சொல்றதை வச்சே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொலைச்சிடுவேன். என் பொண்ணுக்கு ஒண்ணுனா ha 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 ha